ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அ நியூ ட்ரேடிங் ஜேர்னி. இந்த ட்ரேடிங் ஜேர்னியில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செபி, அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, எப்படி இந்தியாவை பாதுகாக்க ஒரு கவர்மெண்ட் தேவையோ அதே மாதிரி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பாதுகாக்க ஒரு செபி தேவை. ஸோ செபி டேட்டா படி 99% பீப்புள் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 99% பீப்புள் எதனால் லாஸ் பண்ணுறாங்க, எப்படி அந்த ட்ராப்பில் போய் விளைறாங்கன்ற ரீசன்ஸ் தெரிஞ்சாலே நம்ம டாப் 1% கிளப்புக்கு வந்துடலாம். ஸோ டாப் 1%ல் இருக்கிறவங்க எப்படி டாப் 1%லே இருக்காங்கன்னா, அவங்க ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி அதை டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எல்லோரும் டாப் 1%க்கு வரணும்னா நீங்களும் பேஷண்ட்டாக லேர்ன் பண்ணி அப்புறம் ட்ரேட் பண்ணணும். ஸோ அவசரப்பட்டு லேர்ன் பண்ணாமல் போய் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் காசு கறி தான் ஆகும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரேடிங் மூலியமாக காசு சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் ப்ரைஸ்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகுது, அதை தெரிஞ்சுட்டு ட்ரேடிங் பண்ணுறப்போ நமக்கு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும். ஸோ பேசிக்கான டேர்ம்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு கம்பெனி ஏன் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்கன்னா, அவங்களோட ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. இவங்க அவங்களோட கம்பெனி ஷேர்ஸை பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. பப்ளிக்கு அந்த ஷேர்ஸை வாங்கி அவங்களோட காசை இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட் பண்ண காசை இந்த கம்பெனி க்ரோத்துக்காகவும் அவங்களோட கம்பெனியோட எக்ஸ்பேன்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்காக தான் ஒரு கம்பெனி பேசிக்காக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. இந்தியாவுக்கு எப்படி ஒரு தனி கவர்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஒரு தனி கவர்மெண்ட் இருக்குது. அதுதான் செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி செபி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ண வேண்டிய ரூல்ஸை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். அது எந்த இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் பொருந்தும். IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்குள்ளே லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ் தான் இந்த IPO. இந்த IPOவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை பல்காக மக்களுக்கு ஆஃபர் பண்ணுறது தான் IPO. இப்போது ஒரு கம்பெனி செகண்டரி மார்க்கெட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஷேர்ஸை 1 or 2 குவான்டிட்டிஸ் மாதிரி தான் வாங்க முடியும். 100 குவான்டிட்டிஸ், 200 குவான்டிட்டிஸ் அந்த மாதிரி வாங்க முடியும். ஆனால் இங்கே இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் அவங்களால லாட் கணக்கில் வாங்க முடியும். லாட்னா ஒரு லாட்டில் 100 குவான்டிட்டி 200 குவான்டிட்டின்ற மாதிரி இருக்கும். இதுதான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரியாமலேயே நீங்கள் ட்ரேடும் இன்வெஸ்ட்டும் பண்ணிகிட்ருப்பீங்க. இதெல்லாம் ரேண்டமாக நடக்கிறது இல்லை. இதுக்கெல்லாமே ஒரு ப்ராப்பரான ரீசன் இருக்குது. அந்த ப்ராப்பரான ரீசன் என்னென்னா, லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் எப்போ மேலே போகும்னா, அதுக்கு டிமாண்ட் இருந்தால் அதோட ப்ரைஸ் மேலே போகும். அதே மாதிரி சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் இல்லைன்ற பட்சத்தில் அதோட ப்ரைஸ் ஃபால் ஆகும். இதனால தான் ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பையருக்கும் ஒரு செல்லருக்கும் நடுவில் நடக்கிற டிரான்சாக்ஷனை ரெகுலேட் பண்ணுறது தான் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வேலை. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு பையர் அவரோட கேஷை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட கொடுத்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செல்லர் கொடுக்குற ஷேரை அப்படியே பையர் கிட்ட கொடுப்பாங்க. பையர் கொடுத்த கேஷை அதை அப்படியே செல்லர் கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வேலை. இந்தியாவில் மெயினாக 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று NSE, இன்னொன்று BSE. NSEனா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSEனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்ம ஒரு முக்கியமான டேர்மை பார்க்க போகிறோம், ட்ரேடிங். ட்ரேடிங்ன்றது ஒரு பொருளை வாங்கி விற்றா அதுக்கு பேர் ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி விற்றோம்னா அதுக்கு பேர் ட்ரேடிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் வந்துட்டு டைம் பேஸ் பண்ணி 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்கேல்பிங், 2வது இன்ட்ராடே, 3வது வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங், 4வது பொசிஷனல் ட்ரேடிங். ஸ்கேல்பிங் ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸ்கேல்பிங் ட்ரேடிங்னா ஒரு பொசிஷனை நம்ம எடுக்கிறோன்னா அதை ஃபியூ மினிட்ஸ்லேயே அதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் ஸ்கேல்பிங் ட்ரேடிங். இப்போது நம்ம 9:15க்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா அதை 9:30, 9:45 ஒரு 10 o'clockல க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அது ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே அடங்கிடும். இதை வந்துட்டு நம்ம ஸ்கேல்பிங் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்னா 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 3:20க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. இந்த டைமுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரேட் எடுத்து முடிச்சோன்னா அதுக்கு பேர் இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 9:30க்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், அது 3:20க்குள்ளே முடிக்கிறேன். இது ஒரு டேக்குள்ளே க்ளோஸ் ஆகிற ட்ரேட். இதுக்கு பேர் இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க.
ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம ஒரு நாளைக்கு மேலே ஹோல்ட் பண்ணி அதை ஒரு சில வீக்ஸ்க்குள்ளே நம்ம விற்றுட்டோன்னா அதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங். அதை எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனி ஒரு ஸ்விங் சைக்கிள்குள்ளே வந்திருக்கும். ஸ்விங் சைக்கிள்னால் ஒரு ஸ்விங் ஹை போய் ஸ்விங் லோ போய் ஸ்விங் ஹை போய் ஸ்விங் லோக்குள்ளே வந்திருக்கும். இந்த ஸ்விங் லோவில் நம்ம வாங்கி அடுத்த ஸ்விங் ஹையில் நம்ம விற்றோம்னா இதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங். பொசிஷனல் ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். பொசிஷனல் ட்ரேடிங்க்கு நம்ம அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலில் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு க்ரோத் இருக்கான்னு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி வீக்ஸ் அண்ட் இயர்ஸ் கணக்கில் ஹோல்டு பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் பொசிஷனல் ட்ரேடிங். இது எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து அது நெட் ப்ராஃபிட்டில் இருக்கா நெட் லாஸில் இருக்கா, அந்த கம்பெனியோட PE ரேஷியோ எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து சில ஃபேக்டர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை வீக்ஸ் அண்ட் இயர்ஸ் கணக்கில் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் விற்கிறாங்க. நம்ம எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். இண்டிகேட்டரை எப்படி நம்ம ஒரு வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். வெஹிக்கிளில் எப்படி நம்ம பின்னாடி வர்றவங்களுக்கு நம்ம லெஃப்ட் ஆர் ரைட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம லெஃப்ட் ஆர் ரைட் டேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்ல போகிறோமோ அதே மாதிரி இண்டிகேட்டரும் அதே வேலை தான் செய்யும். இண்டிகேட்டர் என்ன பண்ணுன்னா, இப்போது ஒரு ப்ரைஸ் வந்துட்டு மேலே போகுது அப்படின்னா மேலே போக போகுதுன்ற ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். அதே மாதிரி கீழே போக போகுதுன்னா கீழே போக போகுதுன்ற இண்டிகேஷன் கொடுக்கும். இந்த இண்டிகேஷனை வச்சு மார்க்கெட் எப்படி எந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்றதை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். இதுதான் இண்டிகேட்டர் பேஸ் ஸ்ட்ராட்டஜி. நம்ம எந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பாலிங்கர் பேண்ட். பாலிங்கர் பேண்டோட இண்டிகேட்டரோட வேலை என்னென்னா, ஒரு ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸையும் வாலட்டிலிட்டியும் மெஷர் பண்ணி நம்மக்கிட்ட சொல்கிறது தான் பாலிங்கர் பேண்டோட வேலை. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங் ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாலிங்கர் பேண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாலிங்கர் பேண்ட் வந்துட்டு 3 லைனை கொண்டதாக இருக்கிறது தான் பாலிங்கர் பேண்ட். 3 லைனில் ஃபஸ்ட்டு லைனை வந்துட்டு அப்பர் பேண்டுன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிற லைனை லோவர் பேண்டுன்னு சொல்லுவாங்க, மிடில் இருக்கிறத SMA 20ன்னு சொல்லுவாங்க. SMAனா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20ன்னு சொல்லுவாங்க. இதோட டிஃபால்ட் செட்டிங் வந்துட்டு 20. நிறைய பேர் அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு மாற்றி 20, 40, 60 அந்த மாதிரி வச்சுப்பாங்க. அந்த இதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். டிஃபால்ட்டில் இருக்கிற மாதிரி 20 வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங் ஸ்டைல் இருக்க போகுது. இப்போது தான் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நம்மளோட பாலிங்கர் பேண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, 9:30 AM www.nseindia.com வெப்சைட்டில் போயிட்டு Nifty 50 எந்த ட்ரெண்டில் இருக்குதுன்னு பாருங்கள். எந்த ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்க்க தெரியலையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அட்வான்சஸ் அண்ட் டிக்ளைன்ஸாக பார்க்கணும். அட்வான்சஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம், டிக்ளைன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். எந்த ட்ரெண்டு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸை பிக் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதுதான் செகண்ட் ஸ்டெப்போட ஆரம்பம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி நம்மளுக்கு எப்படி ஸ்டாக்ஸை பிக் பண்ணுன்ற ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு பாலிங்கர் பேண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாலிங்கர் பேண்ட்ஸை நம்மளோட சார்ட்ஸில் ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பாலிங்கர் பேண்ட்ஸ் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டாக்ஸில். இதில் இருக்கிற பாலிங்கர் பேண்டில் அப்பர் பேண்டும் லோவர் பேண்டுக்குள்ளே தான் கேண்டில்ஸ் எல்லாம் ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகிட்டே வரும். மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போயிட்டே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பேண்டை விட்டு எப்போ அந்த கேண்டில் பிரேக் ஆகுதோ அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, பிரேக்கான கேண்டிலை விட அடுத்த கேண்டில் பிரேக்கான கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்போது நான் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இந்த பாயிண்டில் தான் செகண்ட் கேண்டில் பிரேக் ஆகி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இதில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஸ்டாக் எப்படி பிக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாச்சு, என்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சாச்சு. இப்போது ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா, இப்போது ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் ஆகிருக்குல்ல, அந்த கேண்டிலோட லோ, அதாவது இப்போ நான் பாயிண்ட் பண்ணுறல இந்த தான் நம்ம ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸும் கிடச்சிருச்சு. இப்போ டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். இப்போ நம்ம என்ட்ரி எடுத்த பாயிண்ட்லேருந்து 0.3% நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இப்போது 100 ரூபீஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா 100 + 0.3% நம்ம கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணி பார்த்தா 100.3 இதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமாக நம்மளுக்கு டார்கெட் கிடச்சிருச்சு, என்ட்ரி கிடச்சிருச்சு, ஸ்டாப் லாஸ் கிடச்சிருச்சு, எப்படி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுன்றது எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ மார்க்கெட்டில் நடந்த லைவ் டேட்டா படி நம்ம பார்க்கலாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு. இப்போ JSL மூலியமாக
நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ரூல்ஸ் படி எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், பேண்டுக்கு வெளியில் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சிருச்சு ஃபர்ஸ்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை ஆகிடுச்சு. செகண்ட் ரூலுக்கு நம்ம போகலாம். செகண்ட் ரூல் என்னென்னா, ஃபஸ்ட்டு கேண்டிலை விட அடுத்த கேண்டில் வந்துட்டு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். டவுன்வேர்ட்ஸ் ட்ரெண்டில் கீழே க்ளோஸ் ஆகணும், அப்போர்ட்ஸ் ட்ரெண்டில் மேலே க்ளோஸ் ஆகணும். இப்போ நான் பாயிண்ட் பண்ணுற இடத்துல கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல நம்ம என்ட்ரி இருக்குது. ஸோ இந்த என்ட்ரியிலேருந்து நம்ம டார்கெட் 0.3% ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கில் எம்ஃபாசிஸில் இப்போ நான் பாயிண்ட் பண்ணுற இடத்துல ஆல்ரெடி பிரேக் ஆகிருக்கு. ஆனால் நம்ம இங்கே ஏன் என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு அடுத்த கேண்டில் வந்துட்டு இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ நம்ம இப்போ பாயிண்ட் பண்ணுற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம என்ட்ரி. இங்கேருந்து 0.3% ஈஸியாக அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆயில்ன்ற ஒரு ஸ்டாக்கில். ஸோ இந்த ஸ்டாக்கில் என்னென்னா, கீழே வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. லோவர் பேண்டு கீழே பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு செகண்ட் கேண்டில் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ நான் பாயிண்ட் பண்ணுற இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம என்ட்ரி 0.3% நம்ம போட்டு பார்த்தோம்னா ஈஸியாக அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டிப்ஸ் மியூசிக் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். நம்ம க்ரைட்டீரியா படி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துட்டு லோவர் பேண்டுக்கு கீழே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் கேண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கே நம்ம என்ட்ரி அங்கேருந்து -0.3% ஈஸியாக அச்சீவ் ஆகிடுச்சு. இதான் நம்மளோட டார்கெட்டை கேல்குலேட் பண்ணுற ஐடியா. ஸோ இந்த மாதிரி அப்வர்ட் ட்ரெண்டுக்கு எப்படின்னா +0.3%, டவுன்வர்ட் ட்ரெண்டுக்கு -0.3%. இப்போ தான் நம்ம முக்கியமான டாபிக்குள்ளே வந்திருக்கோம். என்ன டாபிக்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு ட்ரேடர் அவங்க ட்ரேடிங் லைஃப்பில் ஜெயிக்கவே முடியாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரேடர் ஏ, ட்ரேடர் பின்னு 2 ட்ரேடர் எடுத்துக்கலாம். 2 ட்ரேடருமே 1 lakh கேபிட்டல் வச்சுருக்காங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ட்ரேடர் ஏ வந்துட்டு டிசிப்ளினாக இருக்கார். அவரோட கேபிட்டல்லேருந்து 2% தான் ஒரு நாளைக்கு லாஸ் பண்ணுவேன்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இதன் மூலியமாக அவர் 50 நாள் கண்டினியூஸாக லாஸ் பண்ணால் மட்டும்தான் அவரோட அக்கௌண்ட் வந்துட்டு காலியாகும். ஆனால் ட்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் 50 நாள் கண்டினியூஸாக லாஸ் ஆக முடியாதுன்ட்டு. அதே மாதிரி ட்ரேடர் பி எடுத்துக்கலாம். அவர் வந்துட்டு எந்த ஒரு டிசிப்ளினும் இல்லாமல் நான் இவ்வளோ % தான் ஒரு ட்ரேடுக்கு லாஸ் பண்ணுவேன்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறாரு. இப்படி ட்ரேட் பண்ணுற அவர் ஒரு நாள் 20% லாஸ் பண்ணுறாரு, அடுத்த நாள் 10% லாஸ் பண்ணுறாரு, அதுக்கடுத்த நாள் 2% லாஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் பண்ணுறப்போ அவர் வெறும் 1 வாரம் இல்லைன்னா 2 வாரத்துலேயே அவரோட அக்கௌண்ட் வந்துட்டு காலி ஆகிடும். ஸோ இதன் மூலியமாக நீங்கள் ட்ரேடர் ஏவாக இருக்கணுமா இல்லை ட்ரேடர் பிவாக இருக்கணுமான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட காசை ஃபஸ்ட்டு கரியாக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய பேஜஸ் இருக்குது, டெமோ அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ட்ரேடிங் ஸ்டைலுக்கு அது ஓகேவாக இருக்குன்னு கான்ஃபிடென்ஸ் வந்தக்கப்புறம் ரியல் மணியை உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்குள்ளே போடுங்க. அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5,000 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்குன்ற பட்சத்தில் நீங்கள் பெரிய பெரிய அமௌண்ட்டை உள்ளே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இதன் மூலியமாக நீங்கள் நல்ல பேக் டெஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ட்ரேட் பண்ணுறது மூலியமாக நிறைய ப்ராஃபிட்ஸும் எடுக்க முடியும். உங்களால் உங்கள் எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் நிறைய டைம் பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருக்கீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பேஷன்ஸை தரும். ட்ரேடிங்கில் முக்கியமான விஷயம் பேஷன்ஸ் தான். பேஷன்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் லாஸில் தான் போய் முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது, நான் இவ்வளோ தான் லாஸ் பண்ணுவேன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லைன்னா 2 ட்ரேட் தான் எடுப்பேன்றதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் எடுத்து வச்சிருந்த ப்ராஃபிட்டுமே லாஸ் ஆகிடும் ஓவர் ட்ரேட் பண்ணுறப்போ. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் வந்துடணும். இந்த 3 பாயிண்ட்டும் உங்களுக்கு உங்கள் மைண்டில் இருந்தாலே போதும், நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை தானாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.